நண்டு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? அரை கிலோ, அதை க்ளீன் பண்ணி அரை கிலோ நண்டு இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நண்டு வாஷ் பண்ணியாச்சு. பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானோடனே கடுகு போட்டு தாளிச்சுக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதில் 2.5 பெரிய வெங்காயம் இதில் நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசா. அதில் நம்ம தட்டலாம். நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். வதங்கினோன்னா நான் காமிக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்குவோம். இது வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் அரைக்கிறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிடலாம். இது எல்லாமே நான் அரைக்கி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு சில்லு, வெங்காயம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், வெள்ளைப்பூடு, அப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே என்ன செய்ய போகிறேன்னா நான் அரைச்சிட்டு வரேன். ஓகேவா? அப்படிங்க. இதுவும் நல்லாவே ஓரளவு ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. ஏன்னா நல்லா வெந்தால் தான் அந்த எண்ணெய் விடும். நம்ம பாதி வெக்காடாக இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் வெளில வராது. அதுக்கு தான் நல்லா வதக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு மாதிரி இருக்கும். அதாவது முழுசாக அந்த வெங்காயம் கிடக்கும். சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நான் தக்காளி பழம் போட்டுக்கிறேன். 2 தக்காளி பழம், சின்ன தக்காளி பழம் தான் வெட்டி வச்சுருக்கேன். இது நல்லா கொலைய வேகட்டும். நான் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். அப்பப்போ பார்த்து வதக்கிக்கோங்க. கீழே பிடிச்சிடாமல் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அதில் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நம்ம மிளகு வேறு போட்டிருக்கோம் நிறைய, அதனால் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்குவோம். கடைசியில் உரப்பு இல்லைன்னா வேணால் கொஞ்சம் மிளகாத்தூள் ஐஸாக போட்டுக்கலாம். இது நம்ம அரைச்ச பேஸ்ட்டு நல்லா எப்படி சாஃப்டாக வந்திருக்கு அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அந்த அடுப்பில் இருக்க மசாலாவோட இந்த அரைச்ச விழுதை போட்டுக்குவோம். இது கூட அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
இது கொஞ்சம் குக் ஆகட்டும். நான் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு, அதனால் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நண்டு போடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் இப்போ வந்து நண்டு ஃபுல்லாக போட்டுருவேன். நண்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த பீஸை வந்து தட்டிட்டு போடுங்க, சரியா? அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். எல்லாம் குட்டி நண்டு. கிரேவி கெட்டியாக தான் இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குழம்புவாக தான் வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த நண்டு முங்குற அளவுக்கு. ரொம்ப போட்டு நண்டை போட்டு குழப்பாமல் எல்லாம் வந்து குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே என்ன செய்ய போகிறோம்னா மூடி வைக்க போகிறோம். நமக்கு நண்டு வெந்துருச்சு. நண்டு எப்படி வெந்திருக்குன்னா பார்த்திங்களா, நம்ம போட்டப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு ரெட் கலரில் மாறிடுச்சா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா நண்டு வெந்திருக்குன்னு அர்த்தம். இல்லை உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, டேஸ்ட் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து நம்ம மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நண்டு குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுனிதாஞ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.